குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சி பாலிஷாக அழகாக இருக்குல்ல. பள்ளி சத்தம் போடுது. அப்போ பாலிஷாக தான் இருக்கு. ஓகே, இந்த நாளில் என்னென்ன இருக்குன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வாங்க, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, எங்கள் கடையில் அதிதீவிரமான அரசியல் நடக்குது. ஓனருக்கு தொழில் தெரியாது. அந்த ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் கண்டும் காணாமல் இருக்கிறார். பாவம்ல. அவர் நம்புகிற ஒரே ஆள் நான் தான். நான் ஒரு ஆள் நேர்மையாக இருக்கேன், எனக்கு தொழில் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவர் இறங்கி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அதிதீவிரமான அரசியல் நடக்குது எங்கள் கடையில். வேலை செய்கிற இடத்துல இருக்கும்ல அந்த அரசியல். அதில் அவர் கைது இருந்தவர். அவரே என்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு லாரி கம்பெனியில் வேலை செஞ்சேன். அங்கே ஒரு 30 லாரி தான் இருந்துச்சு நான் போய் சேரும்போது. அதுக்கப்புறம் அது 97 லாரியாக நான் மாற்றினேன். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறது. வேலை செய்ய அப்படியே ஒருத்தவங்க நல்லா வேலை செஞ்சாலுமே அதை குறை சொல்லிக்கிட்டு ஓனர் இருக்கும்போது, மற்றவங்க மேலதிகாரி இருக்கும்போது படம் காட்டுறது, அவங்களே அந்த வேலையை சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அவர் ஏற்கனவே நேற்றே என்கிட்ட நைட்டே அவ்வளோ தூரம் அதிதீவிரமாக வந்துட்டு பேசிட்டு போனார். டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறாரு. இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுது, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தொழில் தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நான் வந்துட்டு எப்போவோ வேலையை விட்டு தூக்கிட்டு நான் வந்துட்டு களத்தில் இறங்கியிருப்பேன். என்ன பண்ணுறது, ஓனருக்கே சூழ்ச்சி செய்கிறாங்கப்பா. ஏன்னா ஓனருக்கு தொழில் தெரியாதுல்ல, ஓனருக்கே சூழ்ச்சி செய்கிறாங்க. வேறு வழி இல்லை, ஓனருக்கு செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தொழில் தெரியாது. நண்பர்களே, உங்களுக்கு தொழில் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணி மற்றவங்கள நம்பி நீங்கள் இறங்கக்கூடாது. முதல்ல நீங்கள் அந்த தொழிலில் நல்லா கை தேர்ந்தவராக மாறிக்கணும். அந்த தொழிலில் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அங்கே நீங்கள் இறங்குங்க. இல்லைன்னா எங்கள் முதலாளிக்கு அதை தான் உங்களுக்கும். மணி இப்போ 11:15, ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதிதீவிரமான அரசியல் நடக்குது. இதே மாதிரி தான் நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேலை நேரத்தில் அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. தம்ப்நெயில் வேலை நேரத்தில் அரசியல், வேலை செய்யும் இடத்தில் அரசியல் என்னமோ வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நம்மளும் பார்த்தாச்சு, நிறையா பார்த்துருக்கோம். மலேசியா வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஊர்லெலாம் இந்த அரசியல் வேலை நம்மகிட்ட காமிச்சிருந்தாங்கன்னா அடி வெளுத்து விட்ருவோம்ல. இது மாதிரிலாம் அங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கும்போது எதுவும் நடந்தது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. இப்போ நம்மளை சுற்றி நடக்குது, நம்மக்கிட்ட நடக்கலை. நம்மக்கிட்டையும் நடக்குது, நம்மளை வச்சும் நடக்குது. ஆனால் அது நம்மளை எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம அது மாதிரியான கேரக்டரில் மலேசியாவில் இருக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட வேலை இடத்துலையும் இது இருக்கும். இது இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்குங்க. இப்போ ரெஸ்ட் எடுப்போம். திரும்ப 3:30 மணிக்கு வரை 3 மணிக்கு போவோம். முதலாளியே பாவம், நல்ல சம்பளம் கொடுக்குற, வருமானம் கம்மியாக தான் வருது. நைட்டு இப்போ மணி 11 மணிக்கு எனக்கு வேலை முடியணும். 11:15 முடிச்சு வந்தேன், 1/4 மணி நேரம். அடுத்து 3 மணிக்கு போனோன்னா எனக்கு 10 மணியோட டியூட்டி டைம் முடியுது. ஆனால் கடையை ஸ்டாப் பண்ணுறதே 10 மணிக்கு தான். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு வரும்போது 11 மணியை தாண்டிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டெய்லி எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன் ஓனருக்கு. கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம். 13.5 மணி நேரம் வருது ஒரு நாளைக்கு. கடையை பிக்கப் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படி சொல்லி அதிதீவிரமாக ஒருத்தர்கிட்ட நான் வந்துட்டு உரையாடி கொண்டு இருக்கிறேன். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த சிந்தனையை விதைச்சார். அது ரொம்ப நாள் மனசுக்குள்ளே அந்த விதை அப்படியே இருந்து இப்போ தான் அது வந்துட்டு முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி யோசிப்போம். தொடர்ந்து பாருங்கள். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவேன், அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த டாப்பிக்கை சொல்லுவேன், அந்த பிஸ்னஸ் பற்றி. ஓகே, தொடர்ந்து பாருங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் பிக் பாஸ் பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்க, வெப் சீரிஸ், அது இதுன்னு என்னென்னவோ பார்க்குறீங்களா. இது ரியல் லைஃபுப்பா, உண்மை சம்பவம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரெஸ்ட் எடுப்போம்.